பதவி ஏற்கிறது பெரும் போராட்டமா இருந்து அந்த போராட்டத்துக்கு மத்தியில எப்படியோ அடிச்சு புடிச்சு அவங்க இவங்க ஆதரவை வாங்கி பதவி ஏற்றதுல இருந்து இன்றைய நாள் வரைக்கும் அண்ணன் என்னெல்லாம் சாதனைகள் பண்ணியிருக்காரு, விஜய் அண்ணனுடைய சாதனைகளை எடுத்து அடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். இன்னைக்கு லிஸ்ட் போட்டு வர வந்திருக்கேன். என்னங்க சார் உங்க சட்டம்னு 4 பேர் கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கா? இல்ல என்னப்பா அண்ணன் பண்ணா சரியாதான்ப்பா இருக்கும், அவர் வந்தாரு மாற்றத்தை கொடுத்துட்டாரு, இதெல்லாம் மாற்றம் சொல்லி ஏமாத்தி வச்சுக்கிறாங்க ஊரை, மாற்றம் இல்ல ஏமாற்றம் அப்படின்னு பல பேர் இங்க கதறிக்கிட்டு இருக்காங்க. இந்த கதறல்களுக்கெல்லாம் உண்மையான முகத்தை எடுத்து காட்டுறதுக்கு தான் இப்போ நான் வந்திருக்கேன். உடனே எல்லாரும் பயந்துருவாங்க, இவன் போச்சுரா, இவன் டிவிக்கே காரண்டான்னு சொல்றவங்களுக்கும், இல்ல இவன் 200 ரூபா ஊப்பி தான் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் பதிலளிக்கிற விதமா இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். பார்ப்போம். வணக்கம் அன்பு சொந்தங்களே. அதாவது விஜய் என்ன பதவி ஏற்ற நாள்ல இருந்து இன்னை வரைக்கும் என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம லிஸ்ட் போடுறோம்னு சொல்லியிருந்தோம். அதனுடைய முதல் லிஸ்ட் விதமா அண்ணனுடைய சாதனைகள்ல சொல்லணும் அப்படின்னா, இந்த சாதனையில சேர்க்கலாமா சோதனையில சேர்க்கலாமா அப்படின்ற பல சந்தேகங்கள் எல்லாருக்கிட்டையும் இருக்கு. ஏன்னா ஏகப்பட்ட சோதனைகள் அதிகம். அதை மறைக்கிறதுக்கு இவர் பார்க்குற சில வேலைகள்லாம் இருக்குது. 717 கடைகள் மூடுறது, அதுக்கப்புறம் சொன்னதெல்லாம் நிறைவேற்றுறோன்னு பார்க்கறது, குறிப்பா 21 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மதுக்கடைகள்ல விற்பனை கிடையாது, அவங்களெல்லாம் உள்ள சேர்க்க முடியாதுன்னு சொல்றதோ மறைக்கும் விதமா தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தவிர இது எதுவுமே இதுக்கு முன்னாடி அரசுகள் செய்யாமலாம் கிடையாது. அது செஞ்சதை வெளிப்படுத்தல, இங்க வெளிப்படுத்திருக்காரு. அதை தாண்டி இதை மும்முரமா கொண்டு போய் சேர்த்திருக்காரு. அது ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம்தான். ஆனாலும் இது மறைக்கிறதுக்காக பண்றாரு. இவர் பண்ண சொதப்பல்களை மறைக்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு அதிரடி வேலையா தான் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுல முதல் சொதப்பலா பதவியேற்ற அன்னைக்கே என்ன சொதப்பல் நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டது முதல் சொதப்பலா இங்க பார்க்கப்படுது. அதுலயும் முக்கியமா 3வது இடத்துக்கு தமிழ்தாய் வாழ்த்து தள்ளப்பட்டது. பெருமத்தியில எல்லார் மத்தியிலும் பெரிய சர்ச்சையை கிளப்பி விட்டது. தமிழ்தாய் வாழ்த்து தானப்பா 3வது இடத்துக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசினாலும், இல்ல அது தமிழையே அவமானப்படுத்தின விதமா இதுக்கு முந்தைய அரசு எல்லாமே என்ன பண்ணிருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி விமர்சிச்ச நேரங்கள்ல நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் சும்மா இருப்பாங்களா? உடனே பாருங்க, இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் ஐயா பதவி ஏற்றதுல என்ன நடந்திருக்கு, இல்ல கடந்த கால ஆட்சியில ஒரு புது ஆளுநர் வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்கு, வந்தே மாதரம் பாடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டியிருக்காரு. அதோடைய சில விவரங்கள் தான் நம்ம சொன்ன மாதிரியே. அண்ணன் பதவியேற்பு விழால முதல்ல வந்தே மாதரங்கள் பாடப்பட்டுச்சு. ராஜ்மோகன் எல்லாம் கொதிச்சு போயிட்டார். ஒரு பக்கம் என்னங்க பேசுறீங்க, நீங்க பொய்யா பரப்பிட்டு இருக்கீங்கன்னு நேத்துலாம் அவர் போய் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பக்கம் ஆதவர்ஜுனா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஆதவர்ஜுனா இல்லங்க அது எங்க இதுல நடக்கல, அவங்க ஏற்பாட்டு பண்ண நிகழ்ச்சி அதுல நடந்துருச்சு அப்படின்னு அவர் சொல்ல, அதுக்கு முட்டு கொடுக்குற விதமா அண்ணன் ராஜ்மோகன் அண்ணன் ஒரு பக்கம் சொல்ல என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டக்குன்னு சொல்றாரு, அந்த பேப்பரே எடுத்துட்டு போய் நாங்க கிழிச்சிட்டோம், அந்த நிகழ்ச்சி நிறைவிலே கிழிச்சிட்டேன் நானு, இவங்களை பத்தி எனக்கு தெரியும் இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு, அதை கிழிச்சிட்டேன் நானு, அதை மீறி புது நகலை எடுத்துட்டு போய் கொடுத்தோம், அதுக்கப்புறமும் இவங்க இதை தான் பண்ணாங்க, இதுதான் அங்க நடந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அண்ணன் ராஜ்மோகன் அண்ணன். அப்படி சொன்னது எல்லாருக்கும் ஷாக். பாருப்பா எப்படி பண்ணியிருக்காங்க, இதை மீறி அவங்களை திட்டுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இன்னொரு சம்பவம், இந்த ஸ்டாலின் ஐயாவுக்கு இதே நடந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல, அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, பிரசாந்த் பாரதி அப்படின்ற ஒருத்தர் இந்த நிகழ்ச்சி நடத்துறாரு. மாநிலம் தழுவிய நிகழ்ச்சியா நடக்குது. அப்படி நடக்கும் போது வந்தே மாதர பாடல் முதல்ல பாடப்படுது. அந்த வந்தே மாதர பாடல் கூட பாடப்படல, அதுக்கு இறுதியா தான் பாடப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி என்னன்னா, தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னாடி தேசிய கீதம் பாடப்பட்டுச்சு. அப்படி தேசிய கீதம் பாடினதுமே உடனே டென்ஷன் ஆயின ஐயா ஸ்டாலின் அவர்கள் உடனே கொதித்து எழுந்துறாரு. என்ன வேலை பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அதுக்கப்புறம் கூப்பிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்டாங்க. அவர் மட்டும் மன்னிப்பு கேட்கல, அதை பிரசாத் பாரதி அவர் மட்டும் மன்னிப்பு கேட்கல. அதுக்கப்புறம் ஆளுநர் அவர்களும் அந்த இடத்துல மன்னிப்பு கேட்டாரு. இல்ல இதுக்கு மேல இப்படி நடக்காது அப்படின்னு சொல்லி ஆளுநரையே மன்னிப்பு கேட்க வச்ச ஆள் தான் நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள். அப்படி ஒரு ஆட்சியை கொடுத்திருந்தாரு. அப்படி ஒரு மாநில உரிமையை பாதுகாத்தாரு. என்னதான் நீங்க மாநில உரிமையை பாதுகாத்தாலும் பெண்கள் பாதுகாப்புல சொதப்பிட்டீங்க அப்படின்னு எல்லாரும் விமர்சிச்சுதான் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, கூட்டணி கட்சிகளை நீங்க மதிக்கல அப்படின்றது நிதர்சனமான உண்மை. நீங்க இப்ப ரீசெண்டா கேட்டிருக்கீங்க இல்லையா, என்னென்னலாம் வேலை நடந்துச்சு, எதனால திமுக தோத்துச்சுன்னு, இதுவும் ஒரு காரணம், சேர்த்து எடுத்துக்கங்க அப்படின்னு என் தரப்புல இருந்து சொல்லிக்கிறேன். அடுத்து அண்ணனுடைய சம்பவம் 2. முதல் நாள்லயே கையெழுத்து போட்டு 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தார்ல. இதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருந்தாரு, 200 யூனிட் ஃப்ரீயா கொடுத்துடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. செய்ய முடியாதலாம் கிடையாது, எங்களால முடிஞ்சதான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லியிருந்தாரு. இந்த 200 யூனிட் ஃப்ரீன்னதும் எல்லாரும் சந்தோஷமாயிட்டாங்க. போன வாட்டி 100 யூனிட் தான், அண்ணன் பாரு அடிக்கிறாரு 200 யூனிட் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தா,
500 யூனிட் பயன்படுத்துறவங்களுக்கு மட்டும் 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காரு. சப்போஸ் 501 போயிடுச்சுன்னா அது பழைய மாதிரி வரும். 501 போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழப்பம் நிலவச்சு. அந்த குழப்பத்துக்கு தீர்வளிக்கும் விதமா அன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் குழம்பும்போது ஈவினிங் மேலதான் அரசு துறையில இருந்து இதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. இல்ல அப்படி போயிடுச்சுன்னா நீங்க அந்த பழைய எதுவும் கட் ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. அந்த பழைய மெத்தட் இங்க திரும்பவும் ஃபாலோ ஆகும். பருத்தி முட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே ஐயா அப்படின்னு நெட்டிசன்கள் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியான ஒரு சூழலை தான் முதல் குழப்பமும் சொதப்பல்களும் சாதனைகளும் இங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ணனோட ஆட்சியில இது 2வது சாதனை. இதுக்கு அடுத்து 3வது பாத்திரலாம். சொதப்பல்னு சொல்ல முடியாது, குழப்பல்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது முழுக்க 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 எப்படி அமைஞ்சது அப்படின்னா பதவியேற்பு விழா அப்படின்னு சொல்லி. ஏன்பா பதவியேற்பு விழா தான் இவ்வளவு சொன்னீங்க, அப்புறம் இதுல என்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லாரும் கேட்டீங்கன்னா அங்க எதுவும் நடக்கல. அதுக்கு அடுத்து மறுநாள் எம்எல்ஏ பதவியேற்பு விழா இருக்குல்ல, இங்கேயும் என்ன பண்ணாங்கன்னா வழக்கம் போல தேசிய கீதம் வந்தே மதரம் எல்லாம் பாடப்பட்டது. தமிழ் தாய் வாழ்த்து திரும்ப பின்னுக்கு தான் தள்ளப்பட்டது. இதை கேட்டது எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டாங்க. அதனாலதான் அந்த இடத்துல உதயநிதி அவர்களும் மறுநாள் பேசினது எல்லாமே நடந்த சம்பவங்கள். ஆனா அது வெளிக்காண்டப்படலை அப்படின்றது இங்க நிதர்சனமான உண்மை. அந்த இடத்துலயும் தேசிய கீதம் தான் முதல்ல பாடப்பட்டது. இதுக்கும் என்ன முட்டு கொடுக்க போறாங்க அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சரி, அதை விட்டுருவோம். அடுத்து அங்க என்ன நடந்துச்சு, என்ன குழப்பம் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமைச்சரவை அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. அந்த அமைச்சரவை இன்னும் அமைக்கப்படலை. அதுக்கு முன்னாடி எம்எல்ஏக்கள் பதவி ஏற்கணும். அந்த பதவியேற்பு விழால கீர்த்தனா அமைச்சரா இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய சர்டிபிகேட்டே மறந்துட்டு வந்துட்டாங்க. சரி, அவங்க தான் ஏதோ மறந்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம எல்லாம் யோசிச்சா அடுத்து ஒரு 10 பேர் தொடர்ந்து மறந்துட்டு வந்துட்டாங்க. ஐயோ மறந்துட்டேனே. இதுவே நம்ம ஸ்கூல்ல போய் ஹோம்ஒர்க் எழுதிட்டு மறந்துட்டேன் டீச்சர் அப்படின்னு சொல்லுவோம்ல, இல்ல எழுதி முடிச்சிட்டேன் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன் டீச்சர்னுவோம்ல, அந்த கதையா தான் இவங்களுக்கு எல்லாருமே நடந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, பக்கத்துல இருந்த பேப்பர் எடுத்து போய் கொடுத்துரு. எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவானா பக்கத்து பேப்பரை திருடி வச்சுக்கிட்டு அவன் பாட்டுன்னு எழுதிக்கிட்டு இருப்பான். வந்தாங்கன்னா இவன் அந்த பேப்பர் இவன் பேப்பர் மாதிரியே வச்சு சமாளிச்சிருவான். அவன் பாட்டுன்னு யோசிக்கிற மாதிரி எழுதுற மாதிரி. இப்படியான வேலைகள்லாம் பார்த்தவங்க தான், நம்மளும் பார்த்தவங்க தான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அதே மாதிரி வேளச்சேரியோட எம்எல்ஏ என்ன பண்ணாருன்னா பக்கத்துல இருந்தவருடைய சர்டிபிகேட்டை தூக்கின்னு எல்லா இடத்துலயும் கொடுத்துட்டாரு. ஏங்க இது உங்களுக்கு கிடையாதுங்க, போய் உங்களுக்கு எடுத்துட்டு வாங்கன்னு எல்லாரும் அந்த இடத்துல பேசி அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. அப்படி அனுப்பிச்சதும் தாவேக்காவினரே அந்த இடத்துல சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியான ஒரு நகைச்சுவைக்குள்ளானதுதான் அந்த ஒரு இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 3வது சொதப்பலையே அதை சொல்லிடலாம். சொதப்பல் உழப்பல்னு சொல்லலாம். அடுத்து உழப்பல் 4வது என்னன்னு பாத்துருவோமா. இந்த 4வது உழப்பல் இருக்கு இல்லையா, இதுதான் எல்லார் மத்தியிலும் பெரிய விமர்சனம். அதுல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இன்னைய வரைக்கும் பெரும் விவாதங்களா போயிட்டு இருக்கு. மத்தியிலிருந்து கொதிச்சு எழுந்துகிட்டு இருக்காங்க. ரிக்கி ராதன் பண்டிட் அப்படின்றவர் தான் இன்னும் அன்னையோட மிகப்பெரிய சொதப்பல் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய பர்சனலுக்காக இருக்க வேண்டிய ஒருத்தரை கூட்டிட்டு அரசு பதவியில உட்கார வச்சாரு அண்ணன் விஜய் அவர்கள். அரசு பதவியில ஒரு பண்டிட் ஜோசியக்காரர், எப்படி அது சாத்தியமாகும்? இதுக்கு முன்னாடி இருந்தவங்களே யாரும் இதெல்லாம் பண்ணல. அதாவது ஆன்மீகத்தையே முழு எண்ணமா கொண்ட, ஆன்மீகத்தை பெரும் ஆர்வம் கொண்ட அம்மா ஜெயலலிதா அம்மா கூட இதை செய்ய கிடையாது. அரசு பதவிகள்ல இப்படியான ஒருத்தரை உட்கார வைக்க கிடையாது. உங்களுக்கு வேணா நீங்க உங்க இதுல உட்கார வச்சுக்கோங்க சார், பர்சனலா வச்சுக்கோங்க சார், நீங்க சார் எங்க எடுத்துன்னு வரீங்கன்னு சொல்லி போட்டு எல்லாரும் கிளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது மூட நம்பிக்கைக்கு எதிரான ஒரு செயலா இருக்கு, மூட நம்பிக்கைகளை ஆதரிக்கக்கூடிய செயலா இருக்கு, நீங்க இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மூட நம்பிக்கைன்ற வார்த்தையை மட்டுமே பயன்படுத்தி யார் பதவியில உட்கார வச்சிங்க இது எதையுமே பேசாம இதை மட்டுமே பேஸ் பண்ணி வன்னியரசு ஐயா எம்எல்ஏ திண்டிவனம் தொகுதியோட வன்னியரசு ஐயா அவர்கள் பேசியிருந்தாரு. கிட்டத்தட்ட அடிக்கிற மாதிரி இல்லாம இது கொள்கை சார்ந்த ஒரு விமர்சனமாவும் எடுத்து வச்சிருந்தாரு. இன்னொரு பக்கம் உதயநிதி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அம்மா பிரேமலதா அவங்க பதவி எம்எல்ஏவா பதவி ஏற்றதுமே அவர் பார்த்துட்டாப்பா நல்லா இருக்கே, வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா, அந்த இடத்துல நின்று சௌக்கியம் விசாரிச்சுட்டு வந்தவங்க இப்படி போட்டு போலன்னு பொழப்பாங்கன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. சரி நம்ம தெரிஞ்சவங்க எதுவும் பேச மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா போட்டு போலன்னு பொழந்துட்டாங்க. அன்னைக்கு டாக்கே அந்த அம்மா தான். அந்த மாதிரியான ஒரு பேச்சு வீச்சு. அதுக்கப்புறம் அண்ணனால எதுவும் பேச முடியல, அது எல்லாமே போச்சு, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அது ஜோசியர் இருந்தார் இல்லையா, அவர் தான் இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அப்ப இருக்க போறாங்கன்னு கணிச்சாராம். விஜய் அவர்கள் எப்படி வரணும்ன்றதை கணிச்சாரா, விஜய் அவர்கள் ஜெயிப்பாருன்றதை கணிச்சாராம். இவ்வளவு கணிச்ச மனுஷன் 24 மணி நேரத்துல அவருடைய பதவி போயிடும்ன்றதை கணிக்காம விட்டார் பாத்தீங்களா. அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய உழப்பல். பண்டித்துக்கும் 5வது உழப்பல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குதிரை பேரம் பேசுதல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குதிரை பேரம் பேசுறது இருக்கு இல்லையா, என்னடா குதிரை பேரம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க.
ஒரு சிலர்லாம் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குதிரை பேரம் இல்லைங்க, இங்க யானை பேரமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் முஸ்லீம் லீக் கட்சிகள்ல இருந்தும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உதயநிதி அவர்லாம் சோஃபா மாடல் அரசுங்க இது, சோஃபா மாதிரியே போய், அதாவது புஷ்பா பட பாணியில சோஃபாவெல்லாம் எடுத்துன்னு போய் இறக்கி இங்க குதிரை பேரம் இங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா இவங்களுக்கு குதிரை வாங்கக்கூடிய ரேட்டு, கழுதை பேரம் குதிரை பேரம் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த கழுதை ரேட்டுக்கு வாங்குறாங்க, அடிமாட்டு ரேட்டுக்கு வாங்குறாங்க, கழுதை ரேட்டு வாங்குறாங்க, குதிரை வந்து ஒரு அதிகமான ரேட்டுக்கு விற்கக்கூடிய ஒண்ணு. அப்படி அந்த கணக்கு கால்குலேஷன்ல குதிரை பேரம் இங்க நடக்கப்பட்டிருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா மாறி போச்சு. அதுவும் சோஃபா வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு சொன்னதும் ஐயா திருமாவளவன் ஐயா அவருடைய பக்கத்துல வந்து போய் எல்லாருக்கும் பார்வையும் திரும்ப ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அங்க சோஃபா வந்து இறங்குனது எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு, மீடியா எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அதை போய் அவர்கிட்ட கேட்டதா அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, உடனே எப்பா நாங்க முன்னாடியே ஆர்டர் பண்ணி வச்சிருந்த சோஃபா அது, நீங்க வருவீங்கலாம் நாங்க எதிர்பார்க்க, நாங்க சாயந்தரமா சொல்றோம், நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றோம்னு சொல்லிட்டோம். அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணீங்க, எல்லா கேமராவும் எடுத்துன்னு வந்து இங்க வச்சுக்கிட்டீங்க. அதனால இங்க என்ன பண்ணுச்சு, நீங்க அதை பார்த்துட்டு எங்க சொல்றீங்கன்னு சொல்றீங்க. ஆனா அது கிடையாது. அதே நேரத்துல வேற ஒருத்தருக்கு இன்னைக்கு 2ஆ பொழந்து இருக்கக்கூடிய கட்சி இருக்கு இல்லையா, அவங்களுக்கும் போய் சோஃபா இறங்குச்சு, அதை முதல்ல செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விட்டாரு. அவர் பேசக்கூடிய இதே சமயம் இதை பத்தி பேசக்கூடிய நேரத்துல அந்த சோஃபா அப்படின்ற விஷயத்த பேசக்கூடிய உதயநிதி பேசுற அதே நேரத்துல இன்னொருத்தர் திடீர்னு கொந்தளிச்சு எல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. டிடிவி தினகரனுடைய எம்எல்ஏவா இருந்தார்ல காமராஜ், அவரு கொந்தளிச்சு ஒரு பக்கம் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. அவரு எழுந்தத ஏங்க உங்களை இல்லைங்க உட்காருங்கன்னு சொல்லி அவரை உட்கார வச்சுட்டாங்க. அப்ப தாவேக்கால நடந்த அந்த குதிரை பேரம் இருக்கு இல்லையா, அதுதான் இதுங்க வெளிப்பாடு. எப்படி அவருக்கு கோபம் வந்துச்சு, முன்னாடி நடந்த சொதப்பல்களா இல்ல இவர் பண்ண அந்த உழப்பலா, அவர் முன்னாடியே பேசி வச்சதா அப்படின்றதெல்லாம் தெரியல. ஒரு பக்கம் இவர் பேச, இன்னொரு பக்கம் பிரேமலதா பேச, அம்மா பிரேமலதா பேச, இன்னொரு பக்கம் முஸ்லீம் லீக் கட்சிகள் இவங்க பேச, இது எல்லாத்தையும் பேசுனதுனால அவருக்கு பெரிய ஆட்டம் கண்டு போச்சு. ஆனா இந்த குதிரை பேர விஷயம் வரும் அப்படின்றத இவர் முன்னாடியே எப்படியோ கணிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா அவர் பேசும்போது என்ன சொன்னாருன்னா, அவருடைய உரையில இதை எடுத்து எதுவும் பேசாம என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா, டக்குன்னு குதிரை பேரம், இது குதிரை பேரம் பேசக்கூடிய அரசு அல்ல, குதிரை வேகத்தில் செயல்படக்கூடிய அரசு அப்படின்னு சொல்லிட்டாரு. முன்னாடியே கணிச்சு வச்சிருக்காங்க. நம்ம முன்னாடியே வீடியோல சொன்ன மாதிரிதான் விஜயனுடையது முழுக்க ஸ்கிரிப்ட், அந்த ஸ்கிரிப்ட் படிதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி அடுத்த உழப்பல் என்னன்றதை பார்த்துருவோமா. உழப்பல் நம்பர் 6. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னி வரைக்கும் அமைச்சரவை அமைக்கப்படாதது. முதல்ல அந்த ஒரு 10 பேருக்கு மட்டும் அமைச்சரவை அப்படின்றத அமைச்சு கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்து வந்த யாருக்கும் எம்எல்ஏவா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் இந்த அமைச்சரவை அப்படின்றது ஒண்ணு அமைக்கப்படாமலே இருக்கு. இதுல இந்த அமைச்சரவையில சிலர் பங்கேற்பாங்க, அதுவும் ஆதரவு கொடுத்த கட்சிகளும் பங்கேற்கும், ஆதரவு கொடுத்தது கூட இல்லாம கூட்டணிக்கே போய் சேர்ந்துட்டாங்க இல்லையா, அவங்களும் இதுல பங்கேற்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில இன்னமும் அமைச்சரவை அமைக்கப்படாம இருக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குள்ளயும் சந்தேகம் வரும். அது ஒரு சொதப்பலாவதான் இருக்கு. ஆமா, ஏன் இன்னும் அமைக்கல அப்படின்னு எல்லாருக்கும் கேள்வி வந்துச்சுன்னா, அங்கதான் இப்ப பிளவுபட்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்குல்ல, அந்த கட்சியோடைய இன்னும் நிலையில்லா முடிவுகள் இருக்கு இல்லையா, அதனாலதான் இன்னும் அமைச்சரவை அமைக்கப்படாம இருக்கு. ஏன்னா இப்ப அவங்க மேல சில சட்டங்கள் பாய்ஞ்சிருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா அவங்க கட்சி தாவல் சட்டங்கள் அவங்க மேல பாயறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த கேஸ் விசாரணைக்கு வந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய எம்எல்ஏ பதவிகள் பறிபோகவும் வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதிமுகல இருந்து தாவேகாக்கு சப்போர்ட், உங்களுக்கு ஆதரவு தர அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொரோனா உத்தரவை மீறி தான் இதை பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணது வந்து பொதுச் செயலாளரா நான் முடிவெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பழனிசாமி அவர்கள் முடிவெடுத்து அவங்களுடைய பதவிகளை எல்லாத்தையும் பறிச்சிட்டாரு. அதாவது அதிமுகல இருந்த பதவிகள் எல்லாத்தையும் பறிச்சிட்டாரு. மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், இப்படி அவங்களுக்கு இருந்த பொறுப்புகள் இருக்கு இல்லையா, அது எல்லா பொறுப்புகளையும் எடுத்து விட்டாரு. ஆக அமைச்சரவை அமைக்காததுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி எல்லார் மத்தியிலையும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. முறிக்க எல்லாரும் விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நெட்டிசன்லாம், எப்பா குதிரை பேரம் நடக்கல, நீங்களே குதிரை பேரத்துல நடக்கும்னு சொன்னீங்களே, எங்க இன்னும் நடக்கலையே அப்படின்னு எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போகட்டும். இன்னும் பாக்கி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அடுத்த உழப்பல பார்க்க போறோம். அடுத்த உழப்பல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, துணை சபாநாயகர். இந்த துணை சபாநாயகர் பதவியில அவரை உட்கார வச்சதும் டக்குனு எல்லாருக்கும் சந்தோஷம். பா எப்படிப்பட்ட ஒருத்தர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த உட்கார வச்ச அன்னைக்கு மதியமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவருடைய அந்த போஸ்ட் ஒன்று எடுத்து போட்டாங்க. ஆளே நல்ல சரக்குல தாவேக்காவுடைய அந்த வேஷ்டி, நல்ல வேஷ்டி அதெல்லாம் போட்டுக்கிட்டு ஆள் பக்காவா ஒயின் ஷாப்ல பார்ல உட்காந்து அவரு அப்படின்னு இருக்கிறத போட்டு காட்டாங்க. அதை எடுத்து சோசியல் மீடியால பரப்பி விட்டாங்க. பா இவருதான்பா சபாநாயகரே, பார்த்துக்கோப்பா பார்த்துக்கோ
பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது கேட்டு எல்லாரும் ஒரு பக்கம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி, இது ஒரு பக்கம் எப்பயோ நடந்ததுப்பா, அதை ஏன் இப்ப எத்தனை இது பண்றீங்க அப்படின்னு நம்ம கேட்டாலும், இடையில என்ன நடந்துச்சுன்னா அவர் ஒரு போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாரு. யாரு? சோசியல் மீடியால அவர் ஒரு போஸ்ட் போடுறாரு. என்னன்னா, இனி இந்த சேரு நமக்கு தான் அப்படின்னு சொல்லி துணை சபாநாயகர் பேசுறது எல்லாருக்கும் ஒரு பெரிய சர்ச்சை. அந்த பதவியோட மாண்பு தெரியாம நீங்க பேசுறீங்க, அது நடுநிலை வகிக்கிறதுக்கான ஒரு பதவி, அதுதான் சபாநாயகருக்கான அர்த்தமும் கூட. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இதுமே நம்மளது தான் அப்படின்னு சொல்லி பேசுறது இருக்குல்ல, அது ஏத்துக்க கூடியது இல்ல. அந்த பதவியோட மாண்பை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் எல்லாரும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உழப்பலுக்கு மேல உழப்பலா இருக்கே. அடுத்த உழப்பல் என்னவா இருக்கும்? அடுத்த உழப்பல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டாஸ்மாக் கடை மூடுதல் அப்படின்ற பேர்ல இங்க நடத்தின ஒரு சின்ன நாடகம். 717 கடைகளை மூடணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லியிருந்தாங்கல்ல, அது பெருமளவில் எல்லாரும் மத்தியிலும் வரவேற்கப்பட்டது. எல்லாரும் வரவேற்றாங்க. என்னப்பா நீ இப்படி பண்றீங்களே, பரவாயில்லையே, வந்தோடனே மூடுறீங்க, அதுவும் குறிப்பா 21 வயசு உள்ள யாருக்கும் விற்கக்கூடாதுன்னு சொல்றீங்க, ஆதார் கார்டு கேட்கணும்னு சொல்றீங்க, இது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டுற நேரத்துல இவங்க வழக்கமா வச்சிருப்பாங்களே சில ஆட்கள், இன்ஃபுளுசர்ஸ், இன்ஸ்டா இன்ஃபுளுசர்னு, அவங்கலாம் என்ன பண்ணாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா போய் ஒரு வீடியோ எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா டி நகர்ல இருந்த ஒரு கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா போய் வீடியோ எடுத்து போடுது. காலைல 10 மணிக்கு போயிருக்கும் போல, பாவம் 10 மணிக்கு போனதுனால கடை க்ளோஸ் பண்ணியிருக்கு. 12 மணிக்கு இன்னொரு ஆள் என்ன பண்றாரு பாருங்க, இங்கதான் இன்னும் மூடவே இல்லை அப்படின்னு சொல்லி வீடியோவை எடுத்து அவர் போட்டு விட்டாரு. ஆக இவங்க என்ன பண்றாங்க, கடையை மூடுறேன்னு சொல்லி ஒரு விளம்பரம் பண்றாங்க, அறிவிப்பை கொடுக்குறாங்க. அந்த அறிவிப்பு வந்த உடனே இன்ஃபுளுசர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நம்ம போட்டா நமக்கு ஏதாச்சும் இப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு வயசானம்மா வச்சு பாருங்க, 40 வருஷமா இந்த இடத்துல இருந்துச்சு, யாருமே இது வரைக்கும் கேட்கல, இப்ப பாருங்க அண்ணன் விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் புதிய மாற்றம் நடந்துருச்சு, கடையை மூடிட்டாங்க அப்படின்னதும் இந்த கடை தாங்க இன்னும் மூடலைங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பொய் தகவலை பரப்புதல், இவருடைய இன்னொரு உழப்பல்னு சொல்லலாம். இந்த உழப்பல்லையே இன்னொரு பக்கம் கேவி குப்பம் அதனுடைய எம்எல்ஏவா பதவி வகிச்சவர் அவர் ஒரு வீடியோ போடுறாரு. அதை ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனமே எடுத்து போடுது அது சோசியல் மீடியால. என்னன்னு போட்டிருக்காங்க அப்படின்னா, பாருங்க காலில் செருப்பு இல்ல, அசம்பிளிக்கே பஸ்ல தான் வராரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் போட்டதும் எல்லாருக்கும் சாக்கு, பா இப்பேற்பட்ட ஆலியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு மாதிரி வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா சரி இவர் யாரு அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன்ல இவர் டேட்டா கொடுத்துருப்பார்ல, அதை போய் எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், 2 கோடி மதிப்புல சொத்து வச்சிருக்காரு. வெறும் சொத்து மட்டும் கிட்டத்தட்ட வெறும் 2 கோடி இல்ல, 2 கோடிக்கு மேல, 2,75,00,000 மேல அவருடைய சொத்து மதிப்பு இருக்கு. இது மட்டும் டாக்ஸ், இது எல்லாத்தையும் கட்டுறாரு. இது எல்லாமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதை மறைச்சு ஆள் இப்படி ஒரு விளம்பரம் பண்றது சோசியல் மீடியால போலி ரீல்ஸ். இதைத்தான் உதயநிதி அன்னைக்கே சொன்னாரு, எப்பா ரீல்ஸ்ல ஆட்சி நடத்தாதீங்க, ரியல்ல நடத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா அதை இவர் கேட்காம தொடர்ந்து இந்த செயல்களை செஞ்சுட்டு இருக்காங்க. இவர் மட்டும் தான் அப்படி பண்றாரு, போலி தகவலை பரப்புறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இவர் மட்டும் கிடையாது, அண்ணன் ராஜ்மோகன் இருக்காருல்ல, அவரும் ஒரு பக்கம் போலி தகவலை பரப்ப ஆரம்பிச்சிட்டாரு. என்ன தகவல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அவரு போன மாசம் வரைக்கும் எப்படி நான் வீட்டுக்கு வாடகை கட்ட போறேன், அம்மா வீட்டுக்கு எப்படி வாடகை கட்ட போறேன்னு சிந்திச்சுட்டு இருந்தேன், என்ன அமைச்சரவையில கூட்டின்னு போய் உட்கார வச்சாரு பாருங்க அப்படின்னாரு. என்னடா இது, அமைச்சரவையில ராஜ்மோகன் உட்கார போறாரு, இவருக்கு எப்படி மாசம் வாடகை கட்டுறதுக்கு கூட இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் யோசிச்சோம் அப்படின்னா, கூகுள்னு ஒண்ணு இருக்கு, அதுல போய் எலெக்ஷன் கமிஷன் டைப் பண்ணி அதுல இந்த எம்எல்ஏ எழும்பூர் எம்எல்ஏ அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஆண்டு வருமானமே 17 லட்சம். ஆண்டு வருமானம் மட்டும் 17 லட்சம், 1 லட்சம் வங்கி இருப்பு, டாக்ஸ் வேற கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவரு டீட்டெயிலா எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு. எந்த அளவுக்கு நேர்மையுடையவர், மேடைக்கு போனா நேர்மை எல்லாம் மறந்து போயிடுது. இப்படியான தொடர் உழப்பல்களை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த வரிசையில் அடுத்த உழப்பல் என்னன்னு பாத்துருவோமா? அடுத்த உழப்பல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திட்டங்கள், இவர் வகுத்து கொடுத்த திட்டங்கள் இது எல்லாமே இருக்குல்ல, இந்த மேனிஃபெஸ்டோ பார்த்து எல்லாரும் கொந்தளிச்சுட்டாங்க. அவர் பணத்துல இருந்து தராருன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்து அவருக்காக ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்க பல பேர் ஏமாற்றுறதுல தான் இருக்காங்க. திமுக இது வரைக்கும் ஒண்ணுமே செய்யலைங்கன்னு சொல்லி கடந்த அரசுகளை விமர்சிச்சுட்டு இருந்தாரு. அப்படி விமர்சிச்சுட்டு இருந்த இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, திமுக இதுக்கு முன்னாடி இருந்த அரசு செஞ்ச அனைத்து நலத்திட்டங்களும் தொடரும் அப்படின்னு சொல்லி மாசம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை போட்டிருக்காரு. தமிழ் புதுமை திட்டத்திலையும் புதுமை பெண் திட்டத்திலையும் வரக்கூடிய 1000 ரூபாவை போட்டிருக்காரு. அப்ப போன அரசு எதுவுமே செய்யல, கஜானா காலி, தொடச்சு வலிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பொய் தகவல்களை பரப்புறதுல முக்கிய புள்ளியா அண்ணன் விஜய் இருந்துகிட்டு இருக்காரு. சரி, அடுத்த உழப்பல் என்னன்ற பாத்துருவோமா? எப்ப ரொம்ப முக்கியமா இதை கிண்டலுக்கு உட்படுத்த முடியாது. பிரேமலதா அவர்களும் அண்ணன் அன்னியரசு அவர்களும் பேசின பேச்சுகள் தான் இங்க ரொம்ப முக்கியமான ஒண்ணு.
அந்த முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா, வன்னியரசு அவர்கள் பேசினதுல மே 17க்கு வந்து இந்த புள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு கண்டிப்பா நம்ம எல்லாரும் பதில் சொல்லியே ஆகணும். அதுக்கான ஒரு நினைவேந்தலை இந்த தமிழக அரசு மூலயமா நம்ம எடுக்கணும். தமிழ் ஈழத்தை பத்தி நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும் அப்படின்னு சொன்ன ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை பத்தி இவர் என்ன பேசியிருக்காரு, அதை விவாதத்துக்கு உள்ளாக்கி இருக்காரா, அதை செயல்முறைப்படுத்துறாரா? மாற்று அரசியலா, தமிழ் ஈழமும் திராவிடமும் இரு கண்கள் அப்படின்னு சொன்னார்ல, இந்த தமிழ் ஈழத்துக்காக இவர் பேசக்கூடிய, தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய விதமா இவர் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதை இன்னும் கான்வர்சேஷனுக்கு கூட உள்ளாக்கலன்றதான் நிதர்சனமான உண்மை. அப்ப இவர் கொள்கை ரீதியா என்ன செய்யணுமோ அதையும் செய்யல. இன்னொரு பக்கம் நீங்க ராஜா வீட்டு கண்ணுக்குட்டிலாம் கிடையாது, அடிபட்டு தான் வந்த அப்படின்னு சொல்லி சொல்றீங்கல்ல, இங்க யாரும் அரசர் கிடையாது, முகத்தை மூடி போய் யாரும் பார்க்கணும் அப்படின்னு நீங்க சொல்லல. ஆக உங்க வீட்டுக்கு, அதாவது அந்த பட்டினம்பாக்க வீட்டுக்கு முகத்தை மூடிக்கிட்டு வந்தது யாரு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்ட கேள்விக்கும் இன்னும் பதில் வரல. இவர் வச்ச கோரிக்கைக்கும் பதில் இல்லை, இவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கும் மதிப்பில்லை. இந்த ரெண்டுத்தையும் பேசாம இருக்கிறது அடுத்த சொதப்பெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்படி அண்ணன் சொதப்பி வச்சதும் உழப்பி வச்சதும் ஏகப்பட்டது இருக்கு. இந்த ஏகப்பட்டதை இதை கண்டினியூ பண்ணுவாரா? இது எல்லாத்தையும் முறியடிக்கிற மாதிரி அடுத்து அவருடைய திட்டங்கள் இருக்குமா? இல்ல இது எல்லாத்தையும் மறைக்கிற மாதிரி அப்படி கண் தொடப்புக்கு ஏதாச்சும் பண்ணுவாரான்ற பல பேரோட எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஆனா கண்டிப்பா அண்ணன் இதுல ஏதாச்சும் ஒண்ணு செய்வாரு. இல்ல நான் ஏதோ ஒண்ணு இங்க மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்க ஏதாச்சும் நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி.